வணக்கம். எல்லா ஆசிரியர்களுக்கும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். முதலாவது பார்த்தீங்கன்னாலே, ஆசிரியர் அறிக்கை புத்தகம்ன்றது நான் அரசாங்க இலச்சினையோட ஒரு முக புத்தகம் ஒன்று இருக்கு. பகுதி இருக்கும். ஸோ, அதுக்கு அடுத்தா நாங்க எடுத்துட்டு போவோம். ஆசிரியர் அறிக்கை புத்தகத்தில அடுத்ததாக நாங்க என்ன விஷயத்த சொல்றோம் என்று சொன்னால், அடுத்தது ஆசிரியர்களுக்குரிய அறிக்கை புத்தகத்தை ஏன் உங்களுக்கு வழங்குறது? நோக்கம். ஆசிரியர் அறிக்கை புத்தகத்தை நான் உங்களுக்கு வழங்குறேன்னு சொல்லி அரசாங்கம் ஒரு நோக்கம் சிலதை குறிப்பிட்டு ஒரு 5 நோக்கங்களை குறிப்பிட்ட ஒரு பகுதி இங்கே இருக்குது. ஆசிரியரை சுய மதிப்பீடு செய்கிறது. உங்களை நீங்கள் என்ன செய்யலாம், சுய மதிப்பீடு செய்கிறதுக்காக இந்த புத்தகம் வழங்கப்படுறதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியான உள்ளக வெளியக என்னது எங்களை மதிப்பீடு முதலாவது படிவம் இலக்கம் ஒன்றா பார்த்தீங்கன்னா சுய விவரம் கேட்டிருக்கு. உங்களோட படம் ஒட்டணும் மேலே என்னது மேல் பக்க வலப்பக்க மூலையில் படம் ஒட்டுறதுக்கான இடம் ஒன்று இருக்கு. உங்களோட ஃபோட்டோஸ் ஒட்ட வேணும். சரிதானே? அதுக்கடுத்தாக உங்களோட ஆசைகள் வரும். உங்களோட முழு பேர், நீங்கள் ஆனா பெண்ணான்றது, பிறந்த திகதி, உங்களுடைய தனிப்பட்ட முகவரி, உங்களுடைய தொலைபேசி இலக்கம், உங்களுடைய மின்னஞ்சல் இலக்கம், அடையாள அட்டை இலக்கம், உங்களுடைய முதல் நியமன திகதி, அதன் பிறகு சேவை நிரந்தரமாக்கப்பட்ட திகதி, அடுத்தது விதவைகள், அனாதைகள், ஓய்வூதிய இலக்கம், உங்களோட பென்ஷன் கார்டு நம்பர். பென்ஷன் கார்டு நம்பர் வந்து உங்களுக்கு பதிய சொல்லி ஒரு இடம் மட்டும் விட்டுருக்கு. அடுத்தது உங்களோட கல்வித்தரம், ஆசிரியர் தரமும் சேவையின் தரமும் வகுப்பு. நீங்கள் எந்த சேவையில் இருக்கிறீங்க உங்களோட அதனுடைய சேவையின் தரம் வகுப்பு, அதில் ஒரு அட்டவணை போட்டிருப்புக்கு அதில் தரமும் வகுப்பும் நியமனம் பெற்ற திகதி. அதுக்காக பார்த்தீங்கன்னா கல்வி தகமை, நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கிறீங்க தகமை வந்து 2 அகங்க தரப்பட்டிருக்கு. கல்வி தகமை ஒன்று, தொழிற்தொகமை 2 அட்டவணைகள் தரப்பட்டிருக்கு. உங்களோட விசேட திறமைகள் அல்லது திறன், அடுத்த சேவை விவரம் கேட்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து சேவை விவரத்தில் படிவிலக்கம் 2 இது. பாடசாலைன்ற தன்மை இது 2ஆக பிரிச்சுக்கணும். கஷ்டப்பிரதேச பாடசாலை நீங்கள் படிப்பிக்கிறீங்களா அல்லது கஷ்டம் பிரதேசம் அல்லாத ஒரு பாடசாலை நீங்கள் படிப்பிக்கிறீங்களா இல்லை படிப்பிக்கிறீங்களா? அந்த படிவிலக்கம் 3 வருடாந்த ஆசிரியர் மதிப்பீட்டு அறிக்கை. இது மாதிரி படிவம் 3 தந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வருடத்தில் நிறைவேற்ற வேண்டிய சேவைகள், இணைப்பாட விதான இல்லை சேவைகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன துறையில் என்னென்ன சேவை செய்வீங்க? ஆசிரியர் வளவாளராக உங்களோட பாடம் சம்பந்தமாக, ஏனைய திறமைகள் சம்பந்தமாக நீங்கள் வளவாளராக பங்கு பெற்றிருந்தீங்கன்னு சொன்னால், அடுத்தது உங்களோட லீவு விவரம். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட உள்ளக வெளிவாரி, உங்களை வந்து உள்ளக வெளி மதிப்பீடு ஸ்கூலில் நடக்கும். வெளிவாரி மதிப்பீடுலையும் மேலதிகமாக கோட்டக்கல்வியில் வேலையை மாகாண கல்வி அமைச்சு விசேட குறிப்புகள் ஏதாவது உங்களை பற்றியதாக இருந்தால் இதில் எழுதுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆசிரியர் அறிக்கை புத்தகம் இல்லாதாக்கள் இதற்குரிய லிங்க் நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் இந்த ஆசிரியர் அறிக்கை புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குரிய பதில்களை நான் உங்களுக்கு போடுறேன். சரியா? உங்களுக்கு ஆசிரியர் அறிக்கை புத்தகம் இதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக போட்டிருப்பேன். நீங்கள் அதன் லிங்கில் போய் அதனை பெற்றுக்கொண்டு பயனடையுங்க. நன்றி.